துருக்கி, அசர்பைஜான் நாடுகளோடு அனைத்து வர்த்தக பரிவர்த்தனைகளையும் துண்டிக்க வேண்டும் என்று அனைத்திந்திய நகை விற்பனையாளர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானுடனான சண்டையின் போது துருக்கி மற்றும் அசர்பைஜான் நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்தன. இதனைத் தொடர்ந்து துருக்கி நாட்டு பல்கலைக்கழகங்களுடன் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை IIT ரூர்க்கி, JNU மற்றும் ஜாமியா பல்கலைக்கழக நிர்வாகங்கள் ரத்து செய்துள்ளன. இதேபோல நாடு முழுவதிலும் உள்ள ஏராளமான வர்த்தக சபை கூட்டமைப்புகளும் துருக்கியுடனான வணிக உறவை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன. பிரதமர் மோடியின் காலடியில் ராணுவ வீரர்கள் இருப்பதாக மத்திய பிரதேச துணை முதலமைச்சர் ஜெகதீஷ் தேவ்தா கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக பேசிய அவர், ஒட்டுமொத்த தேசமும் ராணுவமும் பிரதமர் மோடியின் காலடியில் விழுந்ததாக குறிப்பிட்டார். அவரது இந்த பேச்சு சமூக ஊடகங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஜெகதீஷ் தேவ்தாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கர்நாடகாவில் மதுபானங்களின் விலை மீண்டும் 20 விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு இது 3வது விலை உயர்வாகும். ஒரு குவார்ட்டர் பாட்டில் 25 ரூபாய் வரையிலும், ஃபுல் பாட்டில் 100 ரூபாய் வரையிலும் விலை அதிகரித்துள்ளது. விலை உயர்வால் கலால் துறைக்கு கூடுதலாக 1400 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதலிடத்தில் உள்ளார். போர்ப்ஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையின்படி கிறிஸ்டியானோ ரொனால்டோ கடந்த ஆண்டு மொத்த வருமானமாக சுமார் $275 மில்லியன் பெற்று தொடர்ந்த 3வது ஆண்டாக முதலிடத்தை தக்கவைத்துள்ளார். இதற்கடுத்து பாஸ்கெட் பால் வீரர் ஸ்டீபன் கர்ரி $156 மில்லியன் 2வது இடத்திலும், பாக்ஸிங் வீரர் டைசன் பியூரி $146 3வது இடத்திலும் உள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி $135 மில்லியன் 5வது இடத்தையும் பிடித்துள்ளார். ஒபாமாவை போல டிரம்பும் அமைதிக்கான நோபல் பரிசை பெற விரும்புகிறார் என அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கான கிரெடிட்டை பெற முயற்சிக்கிறாரா டிரம்ப் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றதிலிருந்து டிரம்புக்கும் அதை பெற வேண்டும் என்ற பொறாமை உள்ளதாக தெரிவித்தார். சென்னை போரூர் அருகே பரணிப்புத்தூர் பகுதியில் ஆக்கிரமிப்பு இடத்தில் இருந்த வீடுகளுக்குள் அதிகாரிகளை புகுந்து பொருட்களை வெளியே எடுத்து இடிக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்னை இந்திரா நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பு வீடுகளை காலி செய்ய அதிகாரிகள் நோட்டீஸ் அளித்தும் அதில் இருந்தவர்கள் வெளியேறவில்லை. அங்கிருந்த தொழிலாளர்கள் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் அதிகாரிகள் வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை வெளியே எடுத்து சீல் வைத்தனர். தகவல் அறிந்து வந்த தொழிலாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பிறகு இரவில் சீல் வைக்கப்பட்ட வீடுகளை அதிகாரிகள் JCB மூலம் இடிக்க தொடங்கினர். இதனால் எழுந்த பெரும் சத்தத்தால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தூங்க முடியாமல் தவித்தனர். இதனால் அவர்களும் இரவில் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் 5 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிடும் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னம் வழங்குகிறது. இதற்காக தேர்தல் நடக்கும் காலகட்டத்திலிருந்து 6 மாதத்திற்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 2026 மே 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி மதுரையில் பாஜக சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டை நடத்துவதற்கான குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், H. ராஜா, AP முருகானந்தம் உள்ளிட்ட பலர் இடம்பெற்றுள்ளனர். ஏற்கனவே தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. L. முருகன் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது வேல் யாத்திரையை நடத்தியிருந்தார். திருப்பூரில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அது உண்மை இல்லை என கூறி மண்டல தலைவரும் கவுன்சிலரும்
மக்கள் முன்பு தண்ணீரை குடித்து காண்பித்தனர். திருப்பூர் கவுண்டநாயக்கன் பாளையத்தின் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 2 நாட்களுக்கு முன்பு இளைஞர்கள் சிலர் மனித கழிவுகளை கலந்ததாக வதந்தி பரவியது. இதனால் அந்த தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றப்பட்டதை எதிர்த்து பொதுமக்கள் திரண்டதால் நீரேற்றும் பணி நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த 2வது மண்டல தலைவர் தம்பி கோவிந்தராஜ் மற்றும் 6வது வார்டு கவுன்சிலர் கோபால்சாமி இருவரும் குடிநீரில் மனித கழிவுகள் கலக்கவில்லை என உறுதிபட தெரிவித்தனர். அத்துடன் அவர்கள் தண்ணீரை குடித்தும் காண்பித்ததால் மக்கள் கலைந்து சென்றனர். கடலூர் சிப்காட் வளாகம் அருகே சாய தொழிற்சாலையில் உற்பத்தியை நிறுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. லாயல் சூப்பர் ஃபேப்ரிக்ஸ் என்ற சாய தொழிற்சாலையிலிருந்து கழிவுநீர் சேமிப்பு பாய்லர் நள்ளிரவு நேரத்தில் வெடித்தது. கொதிக்க கொதிக்க ஆவி பறக்கும் இந்த நீர் அருகில் உள்ள குடிகாடு கிராமத்திற்குள் பாய்ந்ததில் பலரும் கண் எரிச்சல், மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டனர். 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதனையடுத்து தொழிற்சாலை மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் வரை உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் விவசாயி மகன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 499 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை புரிந்துள்ள நிலையில் அவருக்கு தங்க நாணயங்களை பரிசீலித்து பள்ளி நிர்வாகம் பாராட்டு தெரிவித்தது. ஆனைமலை பெரியபோது பகுதியைச் சேர்ந்த மணிகண்டசாமி கௌரி தம்பதியரின் மகன் கார்த்திக் 10ஆம் வகுப்பில் 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இதனையடுத்து அவர் படிக்கும் கணபதிபாளையம் தனியார் பள்ளி நிர்வாகம் மாணவர் கார்த்திக்கு தங்க நாணயம் பரிசீலித்ததோடு +1, +2 கல்வி செலவுகளையும் ஏற்பதாக அறிவித்துள்ளது. சென்னையில் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் போலி வைரத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததாக வைர வியாபாரி புகார் அளித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை வடபழனியில் உள்ள நட்சத்திர விடுதியில் வைர வியாபாரி சந்திரசேகரை மர்ம நபர்கள் கட்டிப்போட்டு அவரிடமிருந்து 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். வடபழனி காவல்துறையினர் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் 4 பேரையும் கைது செய்தனர். குற்றவாளிகளிடமிருந்து மீட்கப்பட்ட உண்மையான வைரத்தை காவல்துறையினர் மறைத்துவிட்டதாகவும் போலியான வைரத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளதாகவும் கூறி பாதிக்கப்பட்ட வைர வியாபாரி சந்திரசேகர் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கர்நாடகாவில் மதுபானங்கள் விலை மீண்டும் 20 விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு 3வது முறையாக விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு குவார்ட்டர் பாட்டில் 25 ரூபாய் வரையிலும், ஃபுல் பாட்டில் 100 ரூபாய் வரையிலும் விலை அதிகரித்துள்ளது. விலை உயர்வால் கலால் துறைக்கு கூடுதலாக 1400 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை காலத்தில் மாம்பழம் சாப்பிடுவது உடல் நலனுக்கு மிகவும் நல்லது என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். உடலிலிருந்து கழிவுகளை அகற்றும் குர்செட்டின், ஐசோகுவர்செட்டின், அஸ்ட்ராகலின் போன்ற ஆன்டி ஆக்சிடுகள் மாம்பழத்தில் நிறைய உள்ளன. எனவே கோடையில் தினமும் மாம்பழம் சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு செரிமானம், பார்வைத்திறன், குடல், தோல் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ரூபிக் கியூப் விளையாட்டை முடித்து காட்டும் ரோபோவை 4 இளைஞர்கள் வடிவமைத்துள்ளனர். இண்டியானாவின் பியூர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உருவாக்கியுள்ள இந்த ரோபோ 0.103 வினாடிகளில் ரூபிக் கியூப் விளையாட்டை அசால்ட்டாக முடித்து விடுகிறது. இதனை கின்னஸ் அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது. மொபைல் போன்களில் ரீல்ஸ் உள்ளிட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதால் கண்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ரீல்ஸ் உள்ளிட்ட குறுங்காணொலிகள் பளிச்சென்ற ஒளி அமைப்புகளுடனும் வேகமாக நகரும் காட்சிகளுடனும் படம் பிடிக்கப்படுகின்றன. இத்தகைய அம்சங்கள் பார்வையாளர்களை மணிக்கணக்கில் கட்டி போடுகின்றன. இப்படி குறுங்காணொலிகளை நீண்ட நேரம் பார்ப்பதால் கண்களை சிமிட்டும் விகிதம் 50% குறைகிறது. இதன் மூலம் கண்ணீர் சுரப்பு பாதிக்கப்பட்டு கண்கள் உலர்வடையும் என்றும் நாளடைவில் கிட்ட பார்வை, மார்கன் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்.
IMF வழங்கிய நிதியை பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் பயன்படுத்தும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் உள்ள பூஜ் விமானப்படை தளத்திற்கு சென்ற அவர் விமானப்படை வீரர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அவர்கள் மத்தியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து பயங்கரவாதிகளை வளர்த்து வருவதாக சாடினார். ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை என்றும் ஆபரேஷன் சிந்தூரில் இதுவரை பார்த்தது ட்ரெய்லர் மட்டுமே என குறிப்பிட்டார். जाकर आपने मिसाइलें गिराई, उसकी गूंज केवल भारत की सीमाओं तक ही सीमित नहीं रही है, बल्कि सारी दुनिया में सुना है। और आप निकल யுக்ரைனுடனான போரை நிறுத்துவதற்கு புதின் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு அத்தியாவசியமானது என்று ரஷ்ய அதிபரின் கிரெம்லின் மாளிகை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் புதின் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு நடைபெற்றால் அதற்கு முன்னேற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த சந்திப்பின் மூலம் பயன் கிடைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்க ட்ரம்ப் ஏற்கனவே விருப்பம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் இந்திய அரசாங்கம் வழங்கும் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் தெரிவித்தார். இலங்கை அரசின் முன்னுரிமைகள் மற்றும் இந்திய வம்சாவளியினரின் தேவைகளை அடிப்படையாக கொண்டு அனைத்து துறைகளிலும் இந்திய அரசாங்கம் அனைத்து வகை ஆதரவையும் வழங்கும் என சந்தோஷ் ஜா தெரிவித்தார். இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா மத்திய மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது அங்கு வசிக்கும் தமிழ் சமூகத்தினருக்கு பல்வேறு உதவிகளை வழங்கினார். இலங்கையில் ஒரு உப்பு பாக்கெட் 60 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்ய 76 ஆண்டுகள் ஆனது என்றும், ஆனால் இன்று 60 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக மாற வெறும் 7 மாதங்கள் மட்டுமே ஆகியிருப்பதாக முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச கூறியுள்ளார். கொழும்புவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் எதிர்காலத்தில் மின்சார கட்டணமும் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும், இதனால் பொதுமக்களின் வாழ்க்கை மற்றும் தொழில்துறையும் பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்படும் என்றும் கூறினார். ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இஸ்தான்புல் நகரில் இருதரப்புக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா, யுக்ரைன் 2 நாடுகளும் பரஸ்பரமாக 1000 போர் கைதிகளை விடுவிப்பதற்கு ஒப்புக்கொண்டன. ரஷ்ய அதிபர் தரப்பில் பங்கேற்ற விளாடிமிர் மெடின்ஸ்கி பேசுகையில் இரு நாடுகளும் போர் நிறுத்தம் தொடர்பான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாகவும், இரு நாட்டு அதிபர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று யுக்ரைன் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஜப்பானில் சகுராஜிமா எரிமலை வெடித்ததில் 3000 மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் பரவியது. இதனையடுத்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் ககோஷிமா உள்ளிட்ட பகுதிகளுக்கு லெவல் 3 எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எரிமலை வெடித்து சாம்பல் பரவும் பயங்கரமான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸின் சொத்து மதிப்பு கடந்த ஓராண்டில் மட்டும் இந்திய ரூபாயின் மதிப்பில் 340 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது. இங்கிலாந்தின் 350 மதிப்பு மிக்க செல்வந்தர்களின் பட்டியலை சண்டே டைம்ஸ் வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரும் இந்துஜா குழுமத்தைச் சேர்ந்தவருமான கோபி இந்துஜா முதலிடத்தில் உள்ளார். இவரின் சொத்து மதிப்பு சுமார் 4 லட்சம் கோடி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 7200 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ், இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் அவரது மனைவி அக்ஷிதா மூர்த்தி ஆகியோர் 238வது இடத்தில் உள்ளனர். பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட குஜராத் சமாச்சார் பத்திரிகை உரிமையாளரான பாகுபலி ஷாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் அதிக அளவில் விற்பனையாகும் குஜராத் சமாச்சார் செய்தித்தாளின் இணை உரிமையாளரான பாகுபலி ஷாவை பண மோசடி வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை கைது செய்தது. இதனைத் தொடர்ந்து உடல்நல பாதிப்பின் அடிப்படையில் அவருக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் பாஜகவுடன் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவது வாடிக்கையாகிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார்.
புகழ்பெற்ற கயா நகரை கயாஜி என்று பெயர் மாற்றம் செய்ய பீகார் மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. உலக புகழ்பெற்ற புத்த தலமாக கயா நகரம் போற்றப்படுகிறது. ஆண்டுதோறும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கயா என்ற பெயரை கயாஜி என்று மாற்றம் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. வரலாறு மற்றும் மத முக்கியத்துவம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில கூடுதல் தலைமைச் செயலர் சித்தார்த் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவை உலகளவில் அம்பலப்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகளுக்கு அனைத்து கட்சி குழுவை அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த குழுவில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 30 பேர் இடம்பெறுவார்கள் என்றும் காங்கிரஸ் தரப்பில் சசி தரூர், மணிஷ் திவாரி, சல்மான் குர்ஷித், ஐஎம்ஐஎம் சார்பில் ஓவைசி மற்றும் திமுக தரப்பில் கனிமொழி ஆகியோர் இடம்பெறுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. மே 22 முதல் 10 நாட்கள் பயணமாக பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் இந்த குழு உறுப்பினர்கள் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் இடையிலான உறவை ஆதாரங்களுடன் எடுத்துரைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முழுமையாக முறையாக செயல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படும் 25% ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தமிழ்நாடு அரசை செலுத்தும் என்றும், ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக திமுக அரசு இந்த தொகையை செலுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக கல்வியாளர்கள் புகார் தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்த திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்க தேவையான நெட் தேவையும் சேவையும் ஸ்டாலின் மாடல் அரசால் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வருவதாகவும் பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு மோதல் நடந்த புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையக் குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். வடகாட்டில் கடந்த 5ஆம் தேதி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் இரு தரப்பையும் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களை தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தனர். பாதிப்புக்குள்ளான வீடுகளையும் குழுவினர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் 2 நாட்களுக்குள் அரசிடம் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தார். தூத்துக்குடி பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்த கேரள மீனவர்களை அதிகாரிகள் சிறைபிடித்தனர். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் தூத்துக்குடி பகுதி மீனவர்கள் வேலைக்கு செல்லாமல் படகு பழுது பார்ப்பு, வலைகள் சரிபார்ப்பு உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சூழலில் கேரளா மற்றும் குமரி பகுதியிலிருந்து ஏராளமான விசைப்படகுகள் அத்துமீறி வந்து தூத்துக்குடி அருகே மீன்களை பிடிப்பது வாடிக்கையாகியுள்ளது. நேற்றும் கேரளாவைச் சேர்ந்த 50 படகுகள் தூத்துக்குடி பகுதிக்கு வந்தபோது அதிகாரிகளும் அப்பகுதி மீனவர்களும் அவற்றை சுற்றி வளைத்தனர். அப்போது பிற படகுகள் தப்பிச் சென்றுவிட்ட நிலையில் 2 படகுகள் மட்டும் சிக்கிக் கொண்டன. அதிலிருந்து 16 மீனவர்களை பிடித்துச் சென்று அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கார் பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்களை நாற்காலியில் அமர வைத்து பேச பதிவுத்துறை தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகங்களில் அதிகாரிகள் பொதுமக்களை பெரும்பாலும் நிற்க வைத்து காக்க வைப்பதாக அரசின் கவனத்துக்கு வந்தது. இந்நிலையில் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் ஒவ்வொரு அலுவலருக்கும் முன்னால் குறைந்தது 2 நாற்காலிகள் போடப்பட்டிருக்க வேண்டும். பொதுமக்களை உட்கார வைத்துதான் பேச வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பொதுமக்களை நிற்க வைத்து பதிலளிக்க கூடாது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். மேலும் பொதுமக்களை நிற்க வைத்து பேசினால் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியில் வெடிகுண்டு வீசப்பட்டால் ஏற்படும் பாதிப்பில் பொதுமக்கள் மீட்பது குறித்து தத்துரூபமாக ஒத்திகை செய்து பார்க்கப்பட்டது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையை ஒட்டிய சிறுகளத்தூர் பகுதியில் ஒத்திகை நடைபெற்றது. இதில் தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, மின்துறை என அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஏரி மதகில் உடைப்பு ஏற்பட்டு அதிக அளவில் தண்ணீர் வந்தால் மக்களை எவ்வாறு மீட்டுச் செல்வது, முதலில் யாருக்கு தகவல் கொடுப்பது போன்ற ஒத்திகை செய்து பார்க்கப்பட்டது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை செய்து பாதுகாப்பது, பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு முகாம்களில் தங்க வைப்பது, கால்நடைகளை பாதுகாப்பது உள்ளிட்ட பணிகளும் செய்து பார்க்கப்பட்டன. இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர்.
மே மாதத்தின் முதல் 15 நாட்களில் பெட்ரோல் பயன்பாடு 10% அதிகரித்துள்ளது புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது. மே 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பெட்ரோல் நுகர்வு 15 லட்சம் டன்களாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே நாட்களில் 13,70,000 டன்கள் அளவிற்கே பெட்ரோல் நுகர்வு இருந்தது. அதேபோல டீசல் விற்பனை 2% அதிகரித்து 33,60,000 மில்லியன் டன்களாக உயர்ந்திருக்கிறது. கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணங்கள் அதிகரிப்பு, கிராமப்புறங்களில் பாசன தேவை போன்ற காரணங்களால் எரிபொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம் மூலம் இதய நோய், பக்கவாதம், கிட்னி செயலிழப்பு போன்ற பாதிப்புகள் அதிகரிப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உலக உயர் இரத்த அழுத்த தினம் ஆண்டுதோறும் மே 17ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியர்களில் 30% பேர் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் இளைஞர்களுக்கும் ஹைப்பர் டென்ஷன் பாதிப்பு அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உச்சநீதிமன்றத்தின் 11வது பெண் நீதிபதி பெலா திரிவேதி ஓய்வு பெற்றார். கடந்த 2021ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்ற பெலா திரிவேதி வெள்ளிக்கிழமையுடன் ஓய்வு பெற்றார். அவரை வழியனுப்பும் விதமாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற சிறப்பு அமர்வுக்கு தலைமை நீதிபதி BR கவாய் தலைமை வகித்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினர் தொடர்பான வழக்கு, பட்டியலின பிரிவில் மாநிலங்கள் உள் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான வழக்கில் இவரது மாறுபட்ட தீர்ப்பு கவனம் பெற்றது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் விளையாட்டு அரங்கத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய நவீன உடற்பயிற்சி கூடத்தை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இந்த உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் அமைச்சர் சேகர்பாபு, MP தயாநிதி மாறன், MLA எழிலன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் புதிய உடற்பயிற்சி மையத்தை பார்வையிட்டார். இதில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர், மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறன், ஆயிரம்விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் 42 மாவட்ட நிர்வாகிகளும், 30ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் அமைப்பு ரீதியான 40 மாவட்ட நிர்வாகிகளும் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்க ஸ்விக்கி, ஜொமோட்டோ நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. பொதுவாக ஸ்விக்கி ஒன், ஜொமோட்டோ கோல்டு ஆகிய பிரீமியம் பயனாளர்களுக்கு மழைக்காலங்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாமல் இருந்தது. இந்த நடைமுறையை மாற்றி அவர்களுக்கும் கூடுதல் கட்டணம் விதிக்க இரு நிறுவனங்களும் திட்டமிட்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இந்த தொகையானது மோசமான வானிலையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு உதவ செலவிடப்படும் என்று கூறப்படுகிறது. முந்தைய 2 நாட்களாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் நேற்று 5 இடங்களில் மட்டுமே 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்த வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 104.3 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் வெப்பம் பதிவானதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேலூரில் 100.9 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், தஞ்சை, கடலூரில் தலா 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருத்தணியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பூகொணலவாடி கிராமத்தில் பச்சை வாளியம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மேளதாளங்களுடன் அம்மனை அழைத்து வந்து திருத்தேரில் அமர்த்தினர். தொடர்ந்து திருத்தேரோட்டம் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியை கத்தியால் குத்தியவருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஹாடி மாதர் என்பவர் சல்மான் ருஷ்டியை கத்தியால் குத்தியதில் அவரது வலது கண் பார்வை பறிபோனது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் குற்றவாளிக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நியூயார்க் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோடை காலத்தில் மாம்பழம் சாப்பிடுவது உடல் நலனுக்கு மிகவும் நல்லது என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். உடலிலிருந்து கழிவுகளை அகற்றும் குவெர்செட்டின், ஐசோகுவெர்செட்ரின்,
அஸ்ட்ராகலின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மாம்பழத்தில் நிறைய உள்ளன. எனவே கோடையில் தினமும் மாம்பழம் சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு செரிமானம், பார்வை திறன், குடல், தோல் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள்.